ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி என்னோடய பொட்டு கலெக்ஷன் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எப்படின்னா, நான் அந்த பொட்டை வந்து யூஸ் பண்ணுறனோ பண்ணலையோ, ஆனால் எங்கே ஏதாச்சும் திருவிழா இல்லை எங்கே நான் வந்து ஷாப் பார்த்தாலும் ஒரு பொட்டு வந்து வாங்கிடுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பொட்டு பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பொட்டு வந்து எனக்கு செட் ஆகும் வச்சு பார்க்கும்போது வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்னோடய ஃபேஸுக்கு வைக்கும்போது அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இன்னும் என்ன வந்து பொட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேங்கிறதெல்லாம் வந்து உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரியான ப்ளெயின் பொட்டு தான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஏன் வந்து ஸ்டோன் பொட்டு வந்து வைக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் இப்போ நோஸ் பின் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டோன் பொட்டு வைக்கும் போது இதுக்கும் அதுக்கும் ரெண்டு இடத்துல ஸ்டோன் இருக்க மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதிகமாக நான் வந்துட்டு ப்ளெயின் போட்டு தான் வந்து வச்சுப்பேன். ப்ளெயின்லேயே வந்து மெரூன், டார்க் ப்ரௌன், நல்ல ஒரு டார்க்கான ரெட்டு, அந்த மாதிரியே நான் இதான் வச்சுப்பேன். ஸோ இந்த பொட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு காலேஜ் படிக்கும்போது பொட்டு எங்கே போனாலும் ஷாப்பில் பொட்டு வாங்கி அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டது தான். ஸோ நான் அப்புறம் வந்துட்டு ப்ரைடல் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பொட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் எல்லாருக்கும். ஸோ மிச்சம் இருக்க பொட்டு இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டு. ஆனால் இந்த கோபுர பொட்டுலாம் நான் எதுக்கு வாங்கினேன் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. இன்ன வரைக்கும் இதுலேருந்து நான் ஒரு பொட்டு கூட எடுத்து வச்சதே கிடையாது. ஆனால் அந்த பொட்டு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பொட்டு வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடணும். அப்படி இல்லைன்னா வந்து யாருக்காச்சும் இந்த மாதிரியான ஸ்டைல் வச்சுக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு இதை கொடுத்துடலாம். முன்னாடிலாம் நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிற டைமில் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு மேட்சிங்காக வந்து பொட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மோஸ்ட்லி அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. நானும் ஒரு கட்டத்தில் அப்படி தான் வந்து வச்சுட்ருந்தேன். ஸோ எனக்கு எப்போ வந்து அதெல்லாம் வந்து இதானுச்சு அப்படின்னா, நான் ஒர்க் போயிட்டுருக்கும்போது எனக்கு அதுக்கான டைம் வந்து கிடைக்கல. ஸோ அந்த மேட்சிங்க்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான மேட்சிங் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து ப்ளெயின் பொட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆனது தான். நான் வந்து இன்ன வரைக்கும் ப்ளெயின் பொட்டு வந்து சைஸ் ரேஞ்சில் வச்சுக்கிட்டுருக்கேன். இப்போ சுடிதார் போட்டால் இன்னும் கொஞ்சம் குட்டியாக வைப்பேன். சாரீ கட்டும்போது இன்னும் கொஞ்சம் பிக்காக வச்சுப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சுற்று வந்து கொஞ்சம் பெருசாக வந்து சைஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு மெரூன் ரெட்டுன்னு சொல்லிட்டு வேறு வேறு கலர்ஸில் வந்து வச்சுப்பேன். ஸோ அதிகமாக எனக்கு வந்து சின்ன கோபுர பொட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க இந்த கோபுர பொட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பேபி ஷவர்லேயும் நான் வந்துட்டு கோபுர பொட்டு தான் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேரேஜில் எல்லாத்துலேயும் வந்து ரவுண்ட் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து கோபுர பொட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பொட்டுலாம் நான் எதுக்கு வாங்கினேன்னே எனக்கே தெரியல. பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இன்னமும் என்னோடய பொட்டு பாக்ஸில் வந்து இது அப்படியே தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு பொட்டு கூட ட்ரை பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு ஷூட் பண்ணேன்னு தெரியல, பட் ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.